ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம coreldraw பர்த்டே கார்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துப்போம். அதை வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இங்கே கிராஃப் பேப்பர் இருக்குல்ல, என்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி பேஜை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். அன்குரூப் கொடுத்துட்டு இதை ஒன்று டிலைட் பண்ணிடுவோம். இந்த ஒரு சைடில் மட்டும் நம்ம டிசைன் பண்ணிப்போம். ஏன்னா பர்த்டே கார்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் கலர் கொடுத்துப்போம். இங்கே கவுண்டர் டூல் இருக்குல்ல, இந்த கவுண்டர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே ஒன்று இப்படி வச்சுருவோம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது இருக்குல்ல, இதுக்கு கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இந்த எலிப்ஸ்க்கு வச்சுருப்போம். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுப்போம். இதுக்கு வந்துட்டு உள்ள கலர் வேணாம், அவுட்லைன் மட்டும் ஒரு எல்லோ கலர் மாதிரி கொடுத்துப்போம். 4 வச்சுப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த பலூன் வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருப்போம். இந்த பலூனை வந்துட்டு அப்படியே பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு பேஸ்ட் கொடுத்துப்போம். பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த மிரர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை நல்லா சின்னதாக்கிடுவோம். வச்சுட்டு இதை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த பாக்ஸோட சேர்த்து இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த பலூனையும் இதையும் செட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. ட்ரிம்முன்னு கொடுத்தோன்னே இது போயிடுச்சா, அதே மாதிரியே இதை திருப்பி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிப்போம். இந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸோட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இப்படி திருப்பி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம டிலீட் பண்ணிடணும். இப்போ பலூன் வந்துட்டு நம்ம இங்கே பார்டர் மாதிரி அழகாக வந்திருக்கா, இதை இப்போ Ctrl D எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி கொடுத்தாச்சா, திருப்பி இதை வந்துட்டு இங்கே சின்னது பண்ணி இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு அதே மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. Ctrl D எடுத்துக்கோங்க. Ctrl D எடுத்துக்கிட்டு இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. மிரர் வேணால் இப்படி பார்த்தது மாதிரி பலூன் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு அந்த பக்கம் பார்த்தது மாதிரி வச்சுப்போம். இதை திருப்பி Ctrl D எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் அப்படியே சின்னதாக நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் டிசைனாக வச்சுப்போம். மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த கணேஷா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி சின்னதாக வச்சுட்டு இங்கே நம்ம எழுதியிருக்கோமா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே எழுதியிருக்கோமா, இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுப்போம். இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம 1 டைப்பை ரெடி பண்ணுவோம். இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். போட்டுட்டு இந்த பென் டூல் எடுத்துப்போம். பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வெல்டுன்னு கொடுத்துருவோம். இப்போ நமக்கு வந்துட்டு இது 1 ரெடி ஆயிடுச்சா, இந்த 1 வந்துட்டு இங்கே பெருசாக வச்சுப்போம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பிக்சர் வச்சுப்போம். அந்த பர்த்டே பேபி இருக்குள்ள அந்த பிக்சரை எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுப்போம். இந்த பிக்சரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இப்படி தான் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை வந்துட்டு அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. Ctrl C கொடுத்து Ctrl Vன்னு கொடுத்துட்டு இதை இப்படி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் இருக்கிற இதை வந்துட்டு பவர் கிளிப் இன்சைடுன்னு சொல்லிட்டு இந்த 1 கூட கொடுத்துருங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சா. இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சரை வந்துட்டு இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி வந்தோன்னே ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்படி தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிக்சர் மட்டும் தான் நமக்கு வேணும். மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சா. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கிரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம கிரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்து இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ இந்த ஃபோட்டோக்கில் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைடுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிடுங்க. போயிட்டு இந்த கேப்போடு இதை கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த பிக்சரை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இதோடு வச்சுருவோம். இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ஷேஃப் டூல் இருக்குல்ல, அந்த ஷேஃப் டூலை வச்சுட்டு கரெக்டாக இதை வந்துட்டு இந்த 1ன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த 1ன்னு இருக்குல்ல, இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 1க்கு வந்துட்டு இந்த ஷேடோ டூல் இருக்குல்ல, அந்த ஷேடோ டூல்
பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு இருக்க அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இன்சைட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி இப்படியே வச்சுருங்க. இப்போ அது வந்துட்டு பள்ளமாக அந்த 1ன்ட்டு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கரெக்டாக இப்படி சென்டரில் வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டுன்ட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். கீழே வந்துட்டு பர்த்டேன்னு இப்படி வச்சுருவோம். இப்போ இங்கே வந்து மிக்கி மவுஸ் குழந்தைங்க விளையாடுற பொம்மை மிக்கி மவுஸு, இங்கே வந்துட்டு சின்சான் பொம்மை. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கேக் வந்துட்டு இங்கே வச்சுருவோம் நல்லா பெருசாக. வச்சுட்டு இங்கே டேட்டு என்னைக்கு வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருவோம். வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துருவோம். இந்த டேட்டுக்கும் இதுக்கும் மட்டும் ப்ரௌன் கலர் கொடுத்துப்போம். இப்போ இந்த மிக்கி மவுஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் இந்த ஷேடோ கிளிக் பண்ணிட்டு சும்மா டிசைனுக்காண்டி இந்த ரைட்டுன்னு இருக்கா, ரைட்டுன்னு கொடுத்து லைட்டாக இங்கே ஷேடோ இந்த மாதிரி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இந்த சின்சானுக்கு வந்துட்டு அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே சின்னதாக இங்கே வந்துட்டு பேபியோட நேம் வரும். அது வந்து நான் விட்டுட்டேன், அது இப்போ வச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட பர்த்டே கார்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.